ஃப்ரிட்ஜ் திறந்து பார்த்தா தாங்க தெரியுது இந்த மஷ்ரூமை வாங்கி ஒரு 4 நாள் ஆகுது. இதோட உசுறு இப்போ அப்போன்னு ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் என்ன மாதிரியே மஷ்ரூமை வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு இப்ப இந்த மஷ்ரூமோட உசுறு ஊசல் அடிக்கிட்டு இருக்கா? வாங்க இப்ப இந்த மஷ்ரூம்க்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருவோம். உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்லயும் காளானோட உசுறு இந்த மாதிரி ஊசல் அடிக்கிட்டு இருந்துச்சுன்னா டக்குனு எடுத்து இந்த மஷ்ரூம் மசாலா ட்ரை பண்ணிருங்க. இதோட டேஸ்ட் ஆஹா பிரமாதங்க. இந்த மஷ்ரூம் மசாலாவை 30 நிமிஷத்துக்குள்ளேயே சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை விட்டு ஓடி வந்துடலாம். சரி, முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பட்டை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, மல்லி, சின்ன சீரகம், மிளகு, சோம்பு, இது கூடவே வெந்தயம், கிராம்பு, கருப்பிலை இதெல்லாம் சேர்த்து தண்ணியும் சேர்த்து திக் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து காளான நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு இந்த மாதிரி கிச்சன் டவல்ல டேப் பண்ணி இதோட தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து சட்டி நல்லா சூடானதும் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் லேசா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கருப்பிலையும் சேர்த்து இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலால எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் பிளெண்டர் அலசி அதுல உள்ள தண்ணியை தான் யூஸ் பண்றேன். மசாலா வதங்கும் போதே கிச்சன் ஃபுல்லா நல்ல கமகமன்னு ஒரு வாசம் வரும். இப்போ தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிரையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு வெள்ளத்தையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ காளானையும் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கடைசியா கொஞ்சம் கருப்புல பச்சை மிளகாவையும் சேர்த்து 5 to 7 நிமிஷத்துக்கு காளானை மீடியம் ஹீட்ல குக் பண்ணி எடுத்தா நல்ல ருசியான மஷ்ரூம் மசாலா ரெடி.